திருதராஷ்டிரர் கேட்டார். சஞ்சயா, இதுவரை நான் உன்னிடமிருந்து மிகவும் தீவிரமானதும் சகிக்க முடியாத துயரத்தை அளிப்பதுமான ஏராளமான நிகழ்ச்சிகளை கேட்டேன். என் புதல்வர்களின் அழிவையும் கேட்டேன். சூதா, நீ என்னிடம் கூறிக்கொண்டிருப்பது போல நடந்து முடிந்த அந்த போரை பார்த்து இனி குருவம்சத்தினர் உயிரோடு இருக்க மாட்டார்கள் என்று உறுதியான தீர்மானம் உண்டாகிறது. மகாரதி துரியோதனனும் அங்கு தேரை இழந்தான் என்று கேட்கிறேன். தர்மபுத்திரர் அவனோடு எவ்வாறு போரிட்டார்? அல்லது துரியோதனன் யுதிஷ்டிரரிடம் எவ்வாறு நடந்து கொண்டான்? சஞ்சயா, பிற்பகலில் எவ்விதம் அந்த மெய்சிலிர்க்க வைக்கும் போர் நடந்தது? நீ அதை வர்ணிப்பதில் சிறந்தவன், அதனால் உள்ளபடி கூறு. சஞ்சயன் கூறுகிறார். மன்னா, சேனைகள் அனைத்தும் பல்வேறு பகுதிகளாக பிரிந்து போரிட்டு மடிந்து கொண்டிருந்த பொழுது உங்களது புதல்வன் துரியோதனன் வேறொரு தேரில் அமர்ந்து விசப்பாம்பை போன்று சினம் கொண்டான். சேனை முழுவதையும் பார்த்து கோபத்தால் அவனது கண்கள் சுழல தொடங்கின.